இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே, உனக்கு தாளைகளை கழுவும், எங்களை தூய்மையாக்கும், விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும், bind and cast every unclean spirits, எல்லா சுத்த ஆவிகளும் கட்டி நிர்மூலமாக்கப்படுத்தும் ஆண்டவரே. சமாதானத்தின் ஆவி ஊடுருவி செல்லட்டும். ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே. ஞானத்தை பொழிந்தருளும். Fill us with the wisdom, knowledge and understanding. Father, in the mighty name of Jesus we pray. Amen. கண்களும் காதுகளும் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. இன்னைக்கு வந்து 2 அரசர்கள் 4வது அதிகாரத்துல இருக்கும். 2 Kings chapter 4. இங்க ஒரு பெரிய ஒரு இன்டர்நேஷனல் பிரச்சனையை வந்து தீர்வு கொடுத்துட்டு ஏலியா தீர்க்கதரிசிகளோட பிரச்சனைகளை வந்து அவர் பார்க்க வருகின்றார். எலிஷா ஏலியாவை போல வந்து அவரும் செயல்படுகின்றார். குடும்பத்துல வருகின்ற பிரச்சனைகளும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக கருதி அவர் வந்து அதுக்கு ஒரு தீர்வை தருவதற்காக அவர் வருகின்றார். ஒரு தீர்வை, ஒரு கைம்பெண், இது வந்து ஒரு கைம்பெண் வந்து ரொம்ப ஒரு வேதனையில ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்க. அவங்களோட கணவர் இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறம் கணவர் தர வேண்டிய கடனுக்காக அவங்க பிள்ளைகளை வந்து அடிமைகளாக எடுத்து போற ஒரு சூழ்நிலை நம்ம இங்க பார்க்கணும். அந்த ஒரு சூழ்நிலையில வந்து 2 குழந்தைங்களும் வந்து அடிமையா கொண்டு போற நேரத்துல ஏலிஷா வந்து அவர் கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும், இந்த வீட்டுல என்ன இருக்கு அப்படின்ற முதல் விஷயம் நம்ம தியானிக்க வேண்டியது, எந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து கைம்பெண்களை, யாருக்காவது உதவி இல்லாத ஒரு நபர்களை ஆண்டவர் எந்த அளவுக்கு நேசிக்கின்றார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இணை சட்ட நூல் 10வது அதிகாரத்துல 18வது வசனம், கைம்பெண்கள் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு வந்து தனித்துவமான ஒரு அன்பு வைத்திருக்கின்றார், அவங்களை உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கின்றார். நீதியை வந்து தரணும் அப்படின்னு சொல்லி விரும்புகின்றார். இணை சட்ட நூல் 10வது அதிகாரத்துல 18வது வசனம் வாசிக்கிறீங்களா? இணை சட்ட நூல் 10வது அதிகாரத்துல 18வது வசனம். அநாதைகளுக்கும் கைப்பெண்களுக்கும் நீதி வழங்குபவர் அவரே. அந்நியர் மேல் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு உணவும் உடையும் கொடுப்பவர் அவரே. ஆமென். அவங்களுக்கு பாதுகாப்பும், நீதி மட்டும் இல்ல, பாதுகாப்பும் தருவது விண்ணக தந்தையே தான். திருப்பாடல் 68ல 5வது வசனம் வாசிக்கிறீங்களா? திருப்பாடல் 58ல 5வது வசனம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாலின் காப்பாளராகவும் இருப்பவர் தூயகத்தில் உரையும் கடவுள். ஆமென். இங்க கடவுள் நம்ம, ஆனா அதுக்கப்புறம் நம்ம தியானிக்க போற விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, அவரு எங்க இருந்து இந்த மீட்பை தருகின்றார், அவங்க உதவியை வந்து அவங்க எந்த விதத்துல பெறுகின்றார் அப்படின்னு வந்து நீங்க கவனிக்கணும். அவர் ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா, உன் வீட்டுல என்ன இருக்கு அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கிறோம். உங்ககிட்ட இப்ப என்ன இருக்கு? என்கிட்ட வந்து ஒண்ணுமே இல்லை, எனக்கு ஒரு கிண்ணத்துல கொஞ்சம் என்ன இருக்கு, அவ்வளவுதான். என்ன இருக்கு என்கிட்ட, அவ்வளவுதான். ஆனா நம்ம கையில என்ன இருக்கோ அது போதும் கடவுளுக்கு. அதை வந்து மிகுதி ஆக்கி நமக்கு நிறைவாக நம்ம பாத்துக்கிறதுக்கு பாதுகாத்து அது போதும். இதே விதத்துலதான் ஆண்டவர் வந்து செயல்படுகின்ற விதம் வந்து எந்த இடத்துல பார்த்தாலும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். பல இடத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ஒரே மாதிரி இருக்கும். அதனால ஆண்டவர் எப்படி செயல்படுவார் அப்படின்னு சொல்லி நம்ம கத்துக்கலாம். 2 அரசர்கள் 4வது அதிகாரத்துல 2வது வசனம் வாசிக்கிறீங்களா? எலிஷா வந்து அவர்கிட்ட என்ன சொல்றாங்க? 2 அரசர்கள் 4வது அதிகாரத்துல 2வது வசனம். அவருடன் இருந்த அதிகாரிகள் அவர்களுடன் இருந்த அதிகாரிகள் 2 அரசர்களா? ஆமா, 2 அரசர்கள் 4ல 2. எலிசா அவரை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், உன் வீட்டில் என்ன வைத்திருக்கிறாய் என்று சொல் என்றார். அதற்கு அவர், அடியவளாகிய என்னிடம் கலயத்தில் சிறிது எண்ணெய் மட்டுமே இருக்கிறது,
வேறு ஒன்றும் வீட்டில் இல்லை என்றார். ஆமென். அதுல இருந்து அதிகப்படுத்துகின்றார்கள். இதே வந்து மோசையின் வாழ்க்கையில நடக்கும். உன் கையில என்ன இருக்கு? ஒரு கோல் இருக்கா? கோல் இருக்கு. உன் கையில என்ன இருக்கு? கோல் இருக்கு. அந்த கோலை வைத்து ஆண்டவர் வந்து அற்புதங்கள் செய்கின்றார். விடுதலை பயண நூல் 4வது அதிகாரத்துல 2வது வசனம். எப்பவுமே நம்ம கரத்தில் என்ன இருக்கு? நமக்கு என்ன தெரியும்? நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? ஆண்டவர் வந்து அதை வைத்து வந்து அற்புதங்கள் அவர் செய்வார். விடுதலை பயண நூல் 4ல 2, 3. ஆண்டவர் அவரை நோக்கி, உன் கையில் இருப்பது என்ன என்று கேட்டார். ஒரு கோல் என்றார் அவர். அதை தரையில் விட்டெறி என ஆணை விடுத்தார் ஆண்டவர். அவரும் அதை தரையில் விட்டெறிந்தார். அது ஒரு பாம்பாக மாறியது. அதன் அருகிலிருந்து அவர் விலகி ஓடினார். ஆமென். ஆமென். பேதுரு கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றார்? லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரத்துல வாசிக்க தேவையில்ல. அது தெரிஞ்சுக்கிட்டா போதும். அவங்க கிட்ட மீன் காலையில இருந்து வந்து அவங்க கஷ்டப்பட்டு ஒண்ணும் கிடைக்கும். ஆனா இயேசுவானவர் சொல்றார், நீ அங்க வந்து தண்ணீர் போ. அவர் கொண்டு வருவார். அந்த விஷயத்தை வந்து இன்னும் மிகுதி ஆக்குவார். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரத்துல உங்ககிட்ட என்ன இருக்கு? நம்ம கிட்ட என்ன இருக்குதுன்னு ஆண்டவர்கிட்ட கொண்டு போனா போதும். அது எப்படி? பல நேரத்துல நம்ம உள்ளத்துல கேள்வி என்ன, எப்படி அப்படின்றதுதான் கேள்வி. அந்த கேள்வியை வந்து நம்ம யோசிச்சு மனம் நொந்துரும். மனம் வந்து கவலைப்படுதே ஒழிய ஆண்டவரோட எப்படின்றது இல்ல. ஆண்டவரோட வழி நடத்துதல கேளுங்க. எங்க ஆண்டவரோட வழி நடத்துதல கேட்டா வழி நடத்துதலதான் உங்களுக்கு பதில் இருக்கு. உங்க வாழ்க்கையோட கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து அவர் சொல்லை கேளுங்க. அவர் சொல்வதை மட்டும் கேளுங்க. அது போதும் உங்களுக்கு. பல நேரத்துல இந்த எப்படின்னு கேட்டு நம்ம வாழ்க்கையை வந்து விசுவாசம் இல்லாம முன்னாடி போய்கிட்டு இருக்கோம். எப்படின்றது கேள்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஆண்டவர் நான் என்ன செய்யணும்னு மட்டும் கேளுங்க. அதுதான் நம்ம கேட்கணும். அமைதி கொண்டு இருக்குன்னா அமைதி கொண்டு இருக்கு. உங்க விசுவாசத்துக்கு ஏற்றபடியே உங்களுக்கு நடக்கும். விசுவாசம் வாழ்க்கையில் நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்றேன். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம். ஒரு சதர்லாந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வருடம் வந்து ஹைக்கு வரும். ஒரு 5 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். வருஷம் எல்லா வருஷமும் ஹைக் வரும். இந்த வருஷம் என்ன சொல்றாங்க, உன் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி வந்து ஹைக் இல்லைன்ட்டாங்க. அது கேட்ட உடனே எனக்கு வந்து தூக்கி வாரி பிடிச்சேன். எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க அது வந்து முழுமையா ஏன் தப்புன்னு சொல்ல முடியாது. சில விஷயங்கள் வந்து அவங்க செய்ய வேண்டியது அவங்க செய்யலை. நான் வந்து சில ட்ரைனிங்லாம் தரணும், அவங்க தரல. நான் கேட்டதுக்கு அப்புறமும் தரல. ப்ரோக்ராம் மேனேஜர்கிட்ட கேட்டா நீ ஏன் என்கிட்ட சொல்லல, அப்புறம் எதுக்கு டீம் மேனேஜர் வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். அப்புறம் திருப்பி வந்து இந்த பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என் காதுல வந்து சொல்றார், நீ வந்து அவருக்கு உனக்கு காசு தரல, நான் தான் உனக்கு வந்து உனக்கு தேவைகள் நான் தான் உனக்கு பூர்த்தி செய்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அற்புதமான ஒரு அது அந்த அந்த ஒரு வார்த்தை வந்த உடனே நான் அமைதியாயிட்டேன். அவங்க வந்து நமக்கு ஒரு ஆசீர்வாதங்கள் அவங்க கரத்திலிருந்து வரல, ஆண்டவரே நேரடியாக தருகின்றார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் தான் இருக்கிற அனைத்து ஆசீர்வாதம் ஆண்டவர் கரத்தில் இருந்து வருகிறது. இங்கிலீஷ்ல ஆண்டவர் வந்து ஐ ஆம் யுவர் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்றாங்க. நான் தான் வந்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். எப்படி கைம்பெண்ணை பாதுகாத்துக்கின்றோம் அதே போலதான் நம்ம ஒவ்வொருத்தரையும் அவர் பாதுகாத்துட்டு. இணைச்சட்ட நூல் 29வது அதிகாரத்துல 5வது வசனம். இணைச்சட்ட நூல் 29ல 5வது வசனம். எப்படி பாலைவனத்துல மக்களுக்கு வந்து அவங்க துணிகளும் இதாகலையோ, அவங்க கால் மிதியில வந்து ஒண்ணுமே வந்து வீணாகலையோ, 40 வருடங்கள் அங்க போட்டு நடக்கிறாங்க, ஒண்ணுமே வந்து வேஸ்ட் ஆகுது. அது புதுசா வாங்க வேண்டிய ஒரு அவசியமே இல்லை. இணைச்சட்ட நூல் 29ல 5வது வசனம் வாசிக்கிறீங்களா? 40 ஆண்டுகள் நான் உங்களை பாலை நிலத்தில் கூட்டி வந்தேன். அப்பொழுது உங்கள் மேலுள்ள ஆடைகள் நைந்து போகவில்லை, உங்கள் காலில் உள்ள காலணிகள் படுகடைந்து போகவும் இல்லை. ஆமென். ஆமென். அதே மாதிரி எப்படி அது மாதிரி போட்டிருக்கோம் அதே மாதிரி என் வாழ்க்கையில அந்த ஒரு வருடம் வந்து எனக்கு ஹைக்கு வரல. அந்த ஒரு வருடத்துக்கு நான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது யோசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தேவைகளுக்கு விட கம்மியா தான் வந்து எனக்கு செலவு வந்திருக்கு. போன வருடத்தை விட எனக்கு இப்ப இந்த வருடம் வந்து எனக்கு செலவுகள் கம்மியா தான் ஆயிருக்கு. ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். ஆண்டவர்கிட்ட எப்படின்ற ஒரு கேள்வி கேட்பது பதிலா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆண்டவரை நம்ம அவர் வழி நடத்துதல கேட்கணும். அதுக்கு செவி சாய்க்கணும். அதுக்குதான் நம்ம முக்கியத்துவம்.
திருப்பாடல் 34வது அதிகாரத்துல 10வது வசனம் நம்ம எடுத்து வந்து தியானிப்போம். திருப்பாடல் 34:10 வாசிக்கிறீங்களா? சிங்கக்குட்டிகள் அவங்க தேவைகள் நடக்காம கூட இருக்கும். ஆனா நம்ம சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. ஆமென். நன்மை ஏதும் குறையாது. ஆண்டவரை தெரிந்தவர்கள் கூட சொல்லல, ஆண்டவரை நாடுவோருக்கு. ஆண்டவரை தெரிந்து நீ ஒரு பெரிய தீர்க்கதரிசி, பெரிய இது அப்படி அதெல்லாம் இல்லை. ஆண்டவர் நாடுவோருக்கு ஆண்டவர் ஒரு பின்னாடி சொல்லுவார், அவ்வளவுதான். அதுக்கே வந்து ஆண்டவர் அற்புதங்கள் செய்வார். ஆண்டவர் வந்து குறைவு ஒண்ணும் வைக்க மாட்டார். நம்பிக்கையோட இருக்கு கத்துக்கணும். விசுவாசத்தோட அவர் பின்னாடி சொல்லுவார். இன்னைக்கு அடுத்த ஒரு கட்டம் 8வது வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா 8வது வசனம் 2 அரசர்கள் 4வது அதிகாரத்துல 8வது வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா வாசிக்க தேவையில்ல. அடுத்த ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். ஒரு பெண்மணி செல்வாக்கு இருக்கு, அவங்களுக்கு நிறைவா வந்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஏலியா அவங்க வழியாக போவதை அவங்க பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களை உதவி செய்யறாரு. ஏலியாவுக்கு உதவி செய்கின்றார். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஏலியா வந்து இந்த உதவியை பார்க்கறது, அந்த உதவியை பார்க்கறதா அவர் வந்து திருப்பி வந்து அவரு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். என்ன தேவை, அவனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து உதவி செய்கின்றார். சாதாரண வந்து ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்றதுனால சாதாரண ஒரு இதெல்லாம் இல்லை. அவங்கள தேவைகளை புரிந்து அதுக்கேற்றபடியாக ஒரு வீடு, ஒரு அறையை செய்து அவங்க செய்கின்றார். மத்தேயு 10வது அதிகாரத்துல 40ல இருந்து 42 வரைக்கும் வாசிக்கிறாங்க. யாராவது ஆண்டவரின் பேர்ல நம்ம வந்து நம்ம வீட்டிலேயோ நம்ம எந்த உதவி நம்ம செய்தாலும் அதுக்கு ஏற்றபடியாக ஒரு கைமாறு ஆண்டவரே தருவார். மத்தேயு 10வது அதிகாரத்துல 40ல இருந்து 42 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவர். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். ஆமென். உறுதியாக நம்ம வெறும் கையாக போக மாட்டோம். யாராவது வந்து உதவி செய்கின்றோம், மருத்துவர்களை இல்ல கன்னியர்களை நம்ம வந்து இல்ல இந்த ஆண்டவருக்காக ஊழியம் செய்கின்றோம். உதவி செய்யும்போது நம்ம வந்து வெறும் கையாக நம்ம போக மாட்டோம். உறுதியாக அதோட பலனை வந்து தர வேண்டியது ஆண்டவரோட கடமையை. அது வழியாக நம்ம வந்து ஆண்டவரை நம்ம வந்து வாழ்க்கையில ஏற்றுக்கொள்கின்றோம். பிதாவும் நம்ம உள்ளத்துல வருகின்றார், நம்ம வீட்டுக்குள்ள வருகின்றார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய விஷயம். அது ஒரு பாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் எந்த சூழ்நிலையும் கிடையாது. அதை விட வந்து தீர்க்கதரிசின்னு மட்டும் கிடையாது. 42வது வசனத்தை பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு கிறிஸ்துவன் அப்படின்ற ஒரு பேர்ல வந்து வந்திருந்தாலும் எல்லாரும் வந்து முழுமையான ஒரு மக்கள்லாம் கிடையாது. நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு குறைவுகள் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்றேன். ஆனா இயேசுவின் நாமத்துல வருகின்ற ஒவ்வொருத்தருக்குமே வந்து நம்ம ஒரு கப்பு தண்ணீர் கூட கொடுத்தா கூட ஆண்டவர் உறுதியா வந்து நம்ம வெறும் கையால அது ஆசீர்வாதமா மாற்றாம விட மாட்டோம். நம்பிக்கையோட வந்து நம்ம மற்றவங்களை உதவி செய்வதற்கு நம்ம தயங்கக்கூடாது. முக்கியமா ஆண்டவருக்கு ஊழியம் செய்கின்றவர்களை வந்து உதவி செய்வது வழியாக நீங்க ஆசீர்வாதத்தை உறுதியாக பெறுவீர்கள். எபிரேயர் 13வது அதிகாரத்துல 2வது வசனம் வாசிக்கிறீங்களா? எபிரேயர் 13ல 2வது வசனம். எபிரேயர் 13ல 2வது. சில பேர் வந்து இந்த மாதிரி உதவி செய்து யாரை வந்து அவங்க உதவி செய்திருக்காங்க, ஆண்டவரே அவங்களோட இது ஏஞ்சல்ஸ் வந்து அவங்க உதவி செய்திருக்காங்க அப்படின்னு போட்டு வாசிக்கிறீங்களா? எபிரேயர் 13 தொட்டால் கூட அதை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும். சார், 20 எபிரேயர் 12:20 பிரதர். 13:2. எபிரேயர் 13:2. அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள். இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலே வான தூதர்களை மகிழ்ச்சி படுத்தியதுண்டு. ஆமென். ஆமென்.
இதை வந்து எதை குறித்து சொல்கின்றதுன்னா ஏப்ரஹாமை குறித்து சொல்கின்றது. ஏப்ரஹாம்ல வந்து 18வது அதிகாரத்துல அவர் வந்து 3 இந்த மாதிரி அந்நியர்களை பார்த்து அவர் அழைக்கின்றார், அவர் உதவி செய்கின்றார். இந்த காலகட்டத்துல அது கொஞ்சம் கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்றாரு. ஆனா உதவி செய்வது வழியாக நம்ம நல்ல கிருபைகளை நம்ம வாழ்க்கையில பெறுவோம். அடுத்தது நம்ம சிந்திக்க வேண்டிய தியானிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து தியானிக்கணும். முக்கியமான ஒரு விஷயத்த தியானிக்கணும். இது பல நேரத்துல நம்ம வந்து சில வாட்டி நம்ம தியானித்திருக்கலாம். ஆனாலும் வந்து இது வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயம். நம்ம தியானிக்காம விடக்கூடாது. 2 அரசர்கள் 4வது அதிகாரத்துல அவர் வந்து இந்த பையன் இறந்துடுறான். இறந்ததுக்கு அப்புறம் ஏலியாவின் காலடியில் விழுகின்றார். எலிஷாவின் காலடியில் விழுகின்றார். அப்போ ஆண்டவர் இந்த விஷயத்தை மறைத்து விட்டார் அப்படின்னு போட்டு மறைத்து விட்டார். 27வது வசனம் 2 அரசர்கள் 4வது அதிகாரத்துல 27 வாசிக்கிறீங்களா? அப்பன் மறுமொழியாக ஆம் நலமே என்றார். பிறகு அவர் மலையில் இருந்த கடவுளின் அடியவரிடம் வந்து அவர் காலடிகளை பற்றி கொண்டார். அவரை அப்புறப்படுத்த கேகசி அருகில் வந்தபோது கடவுளின் அடியார் அவளை விட்டுவிடு, ஏனெனில் அவளது உள்ளம் துயரத்தில் ஆழ்ந்துள்ளது. ஆண்டவர் அதை எனக்கு அறிவிக்காமல் மறைத்து விட்டார் என்றார். ஆமேன். ஆமேன். அறிவிக்காமல் மறைத்து விட்டார். அது வழியாக நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? அவர் வந்து கடவுள் வந்து ஏலியாவுக்கு அறிவிக்கவில்லை. இது வழியாக நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? நம்மளால என்ன புரிஞ்சுக்க முடியும்? நீங்க என்ன என்ன நினைக்கிறீங்க? அறிவிக்காமல் மறைத்து விட்டார் அப்படின்னு போட்டு அதை பத்தி உங்க அபிப்பிராயம்? 2 இவர் வந்து ஒரு தீர்க்கதரிசியாக 2 மடங்கான ஆசீர்வாதத்தை, கடவுளோட ஆசீர்வாதத்தை 2 மடங்கான அபிஷேகத்தை பெற்றவராக இருக்கிறார். ஆனாலும் கடவுள் எல்லா விஷயத்தையும் வெளிப்படுத்துவது இல்லை. நம்ம வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வாசிச்சோம், எப்படி தியானித்தோம், எப்படி படிப்படியாக ஆண்டவர் நம்மளை வழி நடத்த விரும்புகின்றார் அப்படின்னு. படிப்படியாக ஏலியாவை வந்து அங்க ஒரு பற்றாக்குறை இருக்கும்போது, தண்ணீர் இல்லாத ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து படிப்படியாக ஒரு கட்டம் கட்டமாக நம்ம விசுவாசத்துல அவரோட நடக்கணும் அப்படின்னு விரும்புகின்றார் அப்படின்னு. ஆனா இந்த தீர்க்கதரிசி என்று மட்டும் இல்லாம, தீர்க்கதரிசி என்ற மட்டும் இல்லாம அதுக்கு மேலான ஒரு நிலை இருக்கின்றது. அது என்ன நிலை அப்படின்றத பார்ப்போம். யோவான் நற்செய்தி 15வது அதிகாரத்துல 15வது வசனம் வாசிக்கிறீங்களா? யோவான் நற்செய்தி 15வது அதிகாரத்துல 15வது வசனம். சீடர்கள் கிட்ட இயேசு ஆண்டவர் சொல்றாரு, இனி நான் வந்து இது உங்களை ஊழிய வேலைக்காரர்கள் அழைக்கப்படுறது கிடையாது. இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தாம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடம் இருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஆமீன். ஆமீன். அவர் மறைத்து வைப்பதற்கு வழியாக பணியாளனாக இருக்கின்றார் ஏலியா. பணியாளன் என்றால் யாரு? தீர்க்கதரிசிகள் பணியாளர்களாக இருப்பார்கள். தீர்க்கதரிசிகள் பணியாளர்களாக அழைக்கப்படுகின்றவர்கள் தீர்க்கதரிசிகள். நல்லா அது ஒரு முக்கியமா வந்து ஒரு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இவர் சாலமனின் ஞானம், விஸ்டம் ஆஃப் சாலமன்ல 7வது அதிகாரம் 27வது வசனம், இந்த ஞானத்தை பெறும்போது, ஞானத்துக்கு ஏற்றபடியாக நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது, நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து இந்த தீர்க்கதரிசியும் இந்த ஆண்டவரோட நண்பர்களாக மாற முடியும். சாலமனின் ஞானம் 7வது அதிகாரத்துல 27வது வசனம் வாசிக்கிறீங்களா? ஞானம் ஒன்றே என்றாலும் எல்லாம் செய்ய வல்லது, தான் மாறாது, அனைத்தையும் புதுப்பிக்கிறது, தலைமுறை தோறும் தூய ஆன்மாக்களில் நுழைகிறது, அவர்களை கடவுளின் நண்பர்கள் எனவும் இறைவாக்கினர்கள் எனவும் ஆக்குகிறது. ஆமேன். ஆமேன். இறைவாக்கினர்கள் தான் இந்த வேலைக்காரர்கள், ஆண்டவரோட வேலைக்காரர்கள்.
முழுமையாக இவங்களுக்கு எல்லாமே வந்து வெளிப்படுத்தப்படாது. இது இன்னொரு நபரை வந்து ஆண்டவரோட நண்பராக அழைக்கப்படுகின்றவரை வந்து நம்ம தியானிப்போம். ஆண்டவர் வந்து இது தொடக்க நூல் 18வது அதிகாரம், அதுல சோதோம் குமாராவை அழிக்க போற ஒரு சூழ்நிலை வருகின்றது. அந்த சூழ்நிலையில வந்து சோதோம் குமாரா அப்படின்றது அப்ரஹாம் இருக்கிற பக்கத்து நகரம். லாத் அப்ரஹாமோட நெப்யூ இருக்கின்ற ஒரு நகரம். அந்த இடத்துல வந்து ஒரு அழிவு கொண்டு வர போறாரு கடவுள். அப்ப அந்த சூழ்நிலையில நீங்க அதை எடுத்து வாசிங்கன்னா தொடக்க நூல் 18வது அதிகாரத்துல 17ல இருந்து 19வது வசனம் வரைக்கும் நான் தான் அப்ரஹாம் இருந்து அப்பொழுது ஒழிப்பனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. முக்கியமான ஒரு கேள்வி. ஒழிக்கின்றார் அப்படின்னு சொன்னா அவர் தீர்க்கதரிசியின் நிலைக்கு தான் வந்திருக்கிறார். ஒளிவு மரபை ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னா அவர் வந்து நண்பரின் நிலைக்கு வந்துட்டு இருக்காரு. வாசிக்கிறீங்களா 18ல? அப்பொழுது ஆண்டவர், நான் செய்யவிருப்பதை ஆபிரகாமிடமிருந்து மறைப்பேனா? ஆபிரகாமிடம் இருந்தே வலிமை மிக்க மாபெரும் இனம் தோன்றும். அவன் மூலம் மண்ணுலகின் எல்லா இனத்தாரும் ஆசி பெற்றுக் கொள்வர். ஏனெனில் நீதி நேர்மை வழி நின்று எனக்கு கீழ்ப்படியும்படி தன் புதல்வருக்கும் தனக்கு பின் தன் வழிமரபினருக்கும் கற்றுத்தருமாறு ஆண்டவராகிய நான் ஆபிரகாமுக்கு வாக்களித்ததை அவன் நிறைவேற்றுவான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். ஆமேன். ஆமேன். அப்ரஹாம் கிட்ட ஒண்ணுமே ஒளிப்பு கிடையாது, ஒளிப்பு மறைவே கிடையாது. அவர் தான் வந்து அப்ரஹாம் கடவுளோட நண்பர் அப்படின்னு அழைக்கப்படுகின்றார். யாக்கோபின் நூல் 2வது அதிகாரத்துல 23வது வசனம். அப்ரஹாம் வந்து கடவுளை அந்த அளவுக்கு விசுவசித்தார் அப்படின்ட்டு நிறைவான ஒரு விசுவாசம் நம்ம பெறும்போது, முழுமையா கடவுளை விசுவாசம் போது, ஏற்றபடியாக நம்ம வாழ்க்கையை வாழும்போது, விசுவாசத்துல நம்ம வாழ்க்கையை வாழும்போது ஆண்டவர் நண்பர்களாக மாறுகின்றோம். ஞானத்தோடு செயல்படுகின்றது நம்ம ஆண்டவர் நண்பர்களாக மாறுகின்றோம். எவ்வளவு பெரிய வேதனைகள் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் அதை வந்து சிலுவையை தூக்கி அவர் பின்னாடி செல்லும் போது நம்ம ஆண்டவர் நண்பர்களாக மாறுகின்றோம். யாக்கோபு நூல் 2வது அதிகாரத்துல 23 வாசிக்கிறீங்களா? ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார், அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் அவர் கடவுளின் நண்பர் என்றும் பெயர் பெற்றார். ஆமேன். ஆமேன். கடவுளோட நண்பர் அப்படின்னு சொல்லி அவர் பேரு வச்சார். பல இடத்துல ஏசியாலையும் போட்டிருக்கும். மாதிரி பல எல்லாருமே ஆண்டவர் நண்பர்களாக அழைக்கப்படவில்லை. சீடர்கள் 3 வருடத்துக்கு அப்புறம் அவங்க வந்து இருக்கிறதே மேலான ஒரு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது அவங்க நண்பர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார்கள். முதல்ல மூன்று பேரை மட்டும் வந்து அவர் மலை மேல கொண்டு போவார். ஆனா இந்த 3 வருடத்துக்கு அப்புறம் எல்லாருக்குமே வந்து ஒரே விதமான அபிஷேகங்கள், ஆசீர்வாதங்கள், அதுக்கப்புறம் ஒரு ஒளிவு மறைவும், சில பேருக்கு மட்டும் முக்கியமான சில விஷயங்கள், அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாருமே வந்து அந்த துன்பத்தில் பங்கிடும்போது எல்லாருக்குமே மேலான எல்லாருமே நண்பர்களாக மாறுகின்றார்கள். எப்பப்ப நம்ம வந்து ஆண்டவர் தருகின்ற சிலுவையை விட்டு நம்ம விலகி செல்லும் போது நம்ம ஆண்டவர் நண்பர்களாக ஆக முடியும். சில வெளிப்பாடுகள் வரும், சில வழிநடத்துகள் வரும், ஆண்டவரின் பிள்ளைகளாக இருக்கும். ஆனா மேலான ஒரு ஆண்டவரோட நண்பர் ஆவரான உறவு நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்னா இந்த சிலுவையை தூக்கி, ஆண்டவரே இந்த சிலுவை பாரத்தின் வழியாக நீ என்ன சொல்லி தரீங்க, என்ன மாற்றம் எனக்குள்ள எதிர்பார்க்குறீங்க, எனக்கு முழுசா புரியல, ஆனா உங்களை வழி நடத்துறதுக்காக நான் காத்து நிற்கின்றேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அது வெளிப்படுத்த மாட்டவரே, இன்னும் அடுத்து நான் என்ன செய்யணும், நீங்க காட்டும் நேரம் வரை நான் வந்து காத்து நிற்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம கீழ்ப்படியும் போது, அந்த பாரம் வந்து சிலுவையின் பாரம் அதிகப்படுத்தும் போது நம்ம ஆண்டவரோட சக்தியை நாடி நம்ம வந்து முன்னாடி செல்லும் போது படிப்படியாக போன ரொம்ப தூரமா இருக்கிற மாதிரி இருக்கும், பாரம் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் அவர் வந்து பின்னாடி நம்ம விசுவாசத்தோட இது வழியாக சில நல்லதுகளை எனக்குள்ளையும் என்னோட இருக்கின்றவர்களுக்கு வந்து அந்த நன்மையை வந்து கொண்டு வருகின்றார் அப்படின்னு நம்பிக்கையோட அவர் பின்னாடி செல்லும் போது நம்ம அவர் நண்பராக மாறுவோம். அதுக்கப்புறம் ஒரு ஒளிவு மறைவும் இருக்காது. நம்பிக்கையோட அவர் பின்னாடி செல்லும். மனம் தளராது, எந்த சூழ்நிலையாக மனம் தளராது. யாக்கோபின் நூல், இன்னைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தம், யாக்கோபின் நூல் 4வது அதிகாரத்துல 17வது வசனம்.
எது சரி அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு நம்ம செய்யாத போது அதுதான் பாவம். என்னென்ன ஆவியானவர் நம்ம உள்ளத்துல தருகின்ற ஒரு தூண்டுதல், நல்ல தூண்டுதல்கள் ஜெபத்திற்காக இருக்கலாம், மற்றவங்களுக்கு உதவி செய்வதற்காக இருக்கலாம். ஆவியானவர் ஒரு நல்ல தூண்டுதல் தருகின்றார் அப்படின்னு சொன்னா கீழ்ப்படிவதற்கான ஒரு கிருபையை நாடு. யாக்கோபு நூல் 4வது அதிகாரத்துல 17வது வசனம் வாசிக்கிறீங்களா? நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம். ஆமேன். ஆமீன். பல நேரத்துல எனக்கு இப்ப ஆண்டவர் ஒரு வெளிப்படுத்தல் தருகின்றார். பல நேரத்துல வந்து இதை நம்ம அப்புறம் செஞ்சுக்கலாம், இது வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் தருகின்ற, ஆவியானவர் தருகின்ற தூண்டுதலுக்கு நம்ம கீழ்ப்படிவது கிடையாது. பல பாவங்கள் நம்ம வாழ்க்கையில வருவது இது ஒரு மிகப்பெரிய காரணம். ஆண்டவர் வந்து புரிந்து கொள்ள அழைக்கிறார். நல்ல தூண்டுதல்களை, ஆவியானவரோட தூண்டுதல்கள் அப்படின்னு சொன்ன நீதிக்கேற்ப வருகின்ற தூண்டுதல்களை அதுக்கு கீழ்ப்படிங்க. ஆண்டவரே ரத்தத்தால் எங்களை கழுவ மாட்டவரே, எங்களை தூய்மைப்படுத்தும், விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டுகள் ஒட்டைக்கப்படட்டும். ஆண்டவரே உங்க தூண்டுதல்கள் கீழ்ப்படிய ஐம்பொருள்களை உதவி செய்யும். நீங்க எல்லா உதவிகளுக்கும் நம்ம கைமாற்றிடுவோம் அப்படின்ற ஒரு விசுவாசத்துல எங்களுக்கு இருக்கிறதுல இருந்து நம்ம பகிரணும். இல்லாத விஷயத்துல இருந்து பகிர ஆண்டவர் என்னைக்குமே சொல்ல மாட்டார். இருக்கிறதுல இருந்து பகிர். சில பேர் வந்து நம்ம ஏமாத்துவதற்காக கடன் எடுத்து செய்ய செய்யாது செய்யன்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து நீங்க கீழ்ப்படியணும்னு அவசியம் கிடையாது. இருக்கிறதுல இருந்து பகிர்ந்தா போறோம். ரத்தத்தால் எங்களை கழுவ மாட்டவரை எங்களை தூய்மையாக்கும், விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுது. Bind and cast every unclean spirit, Father, in the mighty name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day.